யாராவதுக்கு காய்ச்சல் வந்தா எதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வீண் செலவு, அதுவா 7 நாளில் சரியாயிடும், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஏதோ படம் டயலாக் மாதிரி, மருந்து சாப்பிட்டா 1 வாரத்தில் குணமாகிடும், மருந்து சாப்பிடாட்டி 7 நாளில் குணமாகிடும்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? செபாஸ்டின்ற 16 வயசு பையனும் இதே மாதிரி தான். கொஞ்ச நாளில் அதுவே சரியாயிடும்னு நினச்சதோட விளைவு இந்த எபிசோட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நீங்கள் கேட்டுட்டு இருக்குது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் பேபி. காலையில் எழுந்திரிச்ச உடனே நிலவேம்பு கஷாயம் குடிக்கணும், எங்கே போனாலும் கண்டிப்பாக மாஸ்க் போடணும், கையை நல்லா சோப் போட்டு கழுகணும், ஆர் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணணும், தும்மும்போது இருமும்போது வாயை கவர் பண்ணிக்கணும், நல்லா குக் பண்ண ஃபுட்டை தான் சாப்பிட்ணுன்னு எக்கச்சக்கமான ப்ரிகாஷன்ஸை கோவிட் டைமில் நம்ம எடுத்தோம். சின்னதாக உடம்புல டிஸ்கம்ஃபர்ட் வந்தாலும், ஃபீவர் காஃப்னு கொஞ்சமாக ப்ரொலாங் ஆனாலும் உடனே டாக்டர்கிட்ட போய் காமிக்க நிற்போம். அதுக்கப்புறம் அப்பாடா கோவிட்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, இனிமேல் அச்சுன்னு தும்முனாலும் திரும்ப ஃபீவர் கோல்டுன்னு வந்தாலும் அது பயமுறுத்துகிற அளவுக்குலாம் பெருசாக இருக்காது. எப்பயும் நமக்கு வர சீசனல் இன்ஃபெக்ஷன்ஸாக தான் இருக்கும். இதுக்கு போய் மருந்து மாத்திரைன்னு நிற்காம வீட்டில் எப்பயும் இருக்கும் விக்ஸும் பெனிட்ரிலுமே போதும்னு நினைக்கும் பலர் நம்மளில் இன்னும் இருக்கும். நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கும் பெரியவங்களும். எனக்கு என்ன வயசாகுது, உனக்கு என்ன வயசாகுது, நீ ஃபஸ்ட்டு ஒன்றை பார்த்துக்கோ, எனக்கு தானாக சரியாகிடும்னு டாக்டர் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படி உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்களா? அவங்கள மாதிரியே தான் செபாஸ்டினும் இருந்தான். எபிசோட்காக நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். செபாஸ்டினுக்கு 16 வயசு. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு ஒரு நாள் வரும்போது ரொம்ப டயர்டாக பயங்கரமான தலைவலியோடு வந்தான். சாதாரண தலைவலி தானேன்னு வெளியில் யார்ட்டையும் சொல்லலை. அப்புறம் இன்னும் 3 நாளில் வீக்கெண்டில் ஃபேமிலி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ போய் ஹெட்ஏக் பாடி பெயின்னு சொன்னால் ட்ரிப் போஸ்ட்போன் ஆகிடும்ன்ற பயம் அவனுக்கு. அடுத்த 2 நாளும் யார்ட்டையும் எதுவுமே சொல்லலை. காலையில் ரொம்ப டயர்டாக எழுந்திரிக்கிறான். நைட்டெல்லாம் சரியாக தூக்கமே இல்லை. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் எதுவுமே அவனால் சரியாக சாப்பிட முடியல. பேசாமல் லீவ் போட்டுடலாமா, அம்மா அப்பாட்ட சொல்லிடலாமான்னு யோசிக்கும்போது ட்ரிப் பிளான் ஞாபகத்துக்கு வர யார்கிட்டையும் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக ஸ்கூலுக்கு திரும்ப போயிடுறான். ஸ்கூலில் எந்த பீரியடும் சுத்தமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. 3ஆவது நாள் வீட்டுக்கு ஸ்கூலில் இருந்து திரும்பி வரும்போது ஃபீவர் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் டே ட்ரிப்புக்கு ஃபேமிலி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது செபாஸ்டின் மட்டும் அவன் ரூமில் உள்ளே லாக் பண்ணிவிட்டு அப்பா அம்மா ஃபீவருக்கு எப்பயும் எடுக்கிற டேப்லெட், எப்பயும் பாடி பெயினுக்கு எடுக்கிற அந்த பெயின் ரிலீவர், இது 2த்தையும் எடுத்து அவனே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் ட்ரிப் டே. அவனுக்கு காலையில் சுத்தமாக எழுந்திரிக்கவே முடியல. நெஞ்சில் இருந்து காஃப் பண்ணிகிட்டே இருக்கான். பிரச்சனை அம்மாவுக்கு தெரிய வர உடனே பையனை டாக்டர்கிட்ட காமிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரிப்போட ஆசையில் செபாஸ்டின் ஒரே ஆட்டம், வரவே மாட்டேன்னு நிற்கிறான். அம்மாக்கும் அப்பாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. வர வழி இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச மெடிசின்ஸை அவனுக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் மெடிசின்ஸை பேக் பண்ணிவிட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த 3 மணி நேரம் ட்ராவல் ஃபுல்லாக செபாஸ்டின் சுருண்டு படுத்துகிட்டே இருக்கான். போகிற வழியிலேயே ஒரு டாக்டரை பார்த்துடலான்னு அப்பா சொல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணுறாங்க. அப்போ சீசனல் ஃப்ளூக்கான மெடிக்கேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, சீசனல் ஃப்ளூ தானே, 2-3 நாள் இருக்கும், இப்போ மருந்தும் கையில் இருக்குது, சரியாகிடும்னு நம்பி ட்ரிப்பில் ரீச் ஆக வேண்டிய செபாஸ்டினோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டே மெடிசன்ஸ் எடுத்தும் செபாஸ்டினுக்கு ஃபீவர் டவுன் ஆகவே இல்லை. காஃப் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. முடிஞ்ச அளவு தூங்க ட்ரை பண்ணுறான். ஆனால் மூச்சு விட முடியாமல் தவிக்கும்போது அவங்க அம்மாவுக்கு பயம் வருது. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, மெடிசன்ஸ் எடுத்தும் அவனுக்கு சரியாகவே இல்லை. கொஞ்ச நாள்லேயே குழந்தை வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்கு, இது சரிப்பட்டு வராது, திரும்ப ஒரு செக்அப் பண்ணிடலான்னு கிளம்புறாங்க. வீட்டை தாண்டறதுக்கு முன்னாடியே he started to cough blood. பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே நர்ஸ் அவனோட பாடி பேலாக இருக்கிறத பார்த்துட்டு ஆக்சிஜன் லெவலை ஃபிங்கர் மானிட்டரில் டெஸ்ட் பண்ணுறாங்க. செபாஸ்டினுக்கு ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இருக்குது, காஃபிங்னால லங்ஸ் கொலாப்ஸ் ஆகியிருக்க சான்ஸ் இருக்குன்னு ஷேர் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ்க்கு அதை கேட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்து டாக்டர் அவனை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து 4 மணி நேரம் தள்ளி இருக்கிற ஒரு பெரிய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. போகிற வழியிலேயே அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக ஆரம்பிக்குது. பேரண்ட்ஸோட கன்சர்ன்டோட பையனை இன்குபேட் பண்ணுறாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது he was tested positive for influenza B. அது மட்டும் இல்லை, அவனுக்கு மல்டி சிஸ்டம் ஆர்கன் ஃபெயிலியர் இருக்குன்னு டிடெக்ட் பண்ணுறாங்க. செபாஸ்டின் ரொம்ப சிக்காக இருக்கான், எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்ல அன்னைக்கு நைட்டு கார்டியாக் அரெஸ்ட் வந்து அந்த 16 வயசு குழந்தை இறந்தும் போகிறான். கார்டியாக் அரெஸ்ட் caused by septic shock due to influenza B. இன்ஃப்ளூயன்ஸா பின்றது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனுங்க. அது பாடி பார்ட்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும். இந்த இன்ஃபெக்ஷனுக்கு பிளட் ப்ரெஷரை டேஞ்சரஸ்லி லோ வேல்யூக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்குது. ரத்தம் தான் உடலில் இருக்கிற எல்லா டிஷ்யூஸ்க்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். இங்கே உடலில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷனால் லோ பிளட் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அந்த லோ பிளட் ப்ரெஷர்
ரத்தம் ஒரு ஆர்கனில் இருக்கிற டிஷ்யூஸ்க்கும் போய் சேர ரொம்பவே சிரமப்படுது. அதனால் அந்த உடல் உறுப்புக்கு தேவைப்படுற ஆக்சிஜனும் சரியாக கிடைக்காம போகுது. இதுதான் செப்டிக் ஷாக் டியூ டு இன்ஃப்ளூயன்ஸா பின்னு சொல்கிறாங்க. இங்கே செபாஸ்டியனுக்கு இதான் நடந்திருக்கு. அவனோட ஹார்ட்டுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காம போய் அவனுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்து போயிருக்கான். 16 வயசு பையன். இதெல்லாம் நம்மளை பயமுறுத்த கிடையாது. சாதாரண ஃபீவர், சாதாரண கோல்டு 2 நாளில் போயிடும், 7 நாளில் போயிடும்னு நினச்சிட்டு இருந்த நம்ம ரீசெண்ட்லி மாதக்கணக்கில் ப்ரொலாங் ஆகிட்டுருக்கு. நமக்கு மட்டும்தான் இப்படியா அப்படின்னு நினச்சா எங்கே பார்த்தாலும் சரி பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நெஞ்சிலிருந்து இருமிட்டு இருக்காங்க. ஃபீவர் தான் 2 நாள் சரியாகிடும்னு சொல்லிட்டு டெய்லி டிமாண்ட்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுத்து வந்துட்டுருக்கோம். என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், வளர்கிற குழந்தையா இருக்கிற நீ உன்னை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ அப்படின்னு பெரியவங்க ரொம்ப அலட்சியமாக விட்டுடுறாங்க. டாக்டர்கிட்ட எப்போ போனாலும் இந்த மாத்திரையை தானே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளே 5 தடவை 6 தடவைன்னு ஒரு நாளைக்கு யாரையும் கன்சல்ட் பண்ணாமல் போட்டுடுறோம். மாத்திரை பிடிக்காதவங்க பாட்டிலாக பேராசிட்டமலை கொடுக்குறோம், காஃப் சிரப்பை குடிக்கிறோம். மெடிசன் மேலே எந்த குறையும் சொல்லலை. ஆனால் அதை ரொம்ப அலட்சியமாக நம்ம எடுத்துக்கிறதுல தான் பிரச்சனையே. அதை விட முக்கியமாக நம்ம ஹெல்த்தையும் நம்ம பாடியுமே ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோம். லைஃப் டசன்ட் வெயிட் ஃபார் யூ டு பி ஓகே. நம்ம தான் ஒரு நாளும் எழுந்திரிச்சு நம்ம என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதை தாண்டி வரணும். நீங்கள் சின்னவங்களோ பெரியவங்களோங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் கேர் ஃபார் யோர் செல்ஃப். ஏன்னா அந்த உடல் மட்டும்தான் நம்ம இறக்கும் வரை நம்ம கூட இருக்க போகுது. சம்திங் இஸ் நாட் ரைட்ன்ற விஷயத்த சின்னதாவோ பெருசாவோ அது வெளிப்படுத்துது. அதையே நம்ம அலட்சியப்படுத்தணும். அதை கேர் பண்ண சீக்கிரமாக ஸ்டெப்ஸ் எடுக்கலாமே. யூ டோன்ட் ஹாவ் டு டிலே இட். டாக்டர் பார்க்குற செலவை நீங்கள் குறைக்கலாம்னு நினச்சிட்டு அதுக்காக நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச மாத்திரை மருந்த எந்த கன்சல்டேஷனும் இல்லாமல் அதோட விளைவுகள் தெரியாமல் சாப்பிட்டா தேவைக்கு அதிகமாகவே நீங்கள் உங்கள் ஹெல்த்தை ரீகெயின் பண்ண செலவு பண்ணி வேண்டி வரும். ரீசன்ட் டைம்ஸில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற இந்த ஃபீவர் அண்ட் காஃப் மாதக்கணக்கில் இருக்கிறத நான் பார்க்குறேன். சிலர் சொல்லி நான் கேட்குறேன். உங்களுக்காகவும் உங்கள் லவ் ஒன்ஸ்க்காகவும் ப்ளீஸ் கேர். ஒரு வருஷமும் ஃப்ளூக்கு வேக்சினேஷன் கேம்ப்ஸ் நடக்கும். வேக்சின்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபீவர், கோல்ட், காஃப், பாடி பெயின் மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். மெடிசின்ஸை கரெக்டாக எடுத்துக்கோங்க. நல்ல ஹெல்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு சோஷியல் கான்ஷியஸோட மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்க அடுத்தவங்க கூட இருக்கும் கான்டாக்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ண முடியாட்டி அந்த டைம் ஆகுது மாஸ்க் போட்டுக்கோங்க. ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுங்கள். வீட்டில் சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தாங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஆகுது ஹெல்த் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போங்க. டெய்லி டிமாண்ட்ஸ் ப்ரியாரிட்டியாக வரும், தெரிஞ்ச விஷயந்தான். டெய்லி லைஃப் ஓட்டத்தில் சில விஷயங்களை பின்னாடி தள்ளி வச்சுக்கலாம். அதுக்காக ஹெல்த்தையும் பின்னாடி தள்ளி வச்சுட்டா அந்த டைம்லையாவது நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா உங்கள் பாடி காட்டுற சிம்டம்ஸ் உங்களுக்கு தாங்க நல்லா தெரியும். நீங்கள் அதை நல்லா பார்த்து காட்டி வேற யார் பாப்பா? ஸோ ப்ளீஸ் டேக் கேர். இந்த அவேர்னஸ் டாப்பிக்கை அண்ட் இந்த ஒரு சின்ன கேரை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க ரெக்கமெண்ட் பண்ண அந்த லிசனருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.